வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஐடிசி கன்சிடர் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப நாள் நமக்கு வந்துட்டு தண்ணி காட்டிகிட்டு இருந்த விப்ரோ, அந்த 202 to 205 சுற்றிட்டு இருந்த விப்ரோ நம்மளுடைய பை ப்ரைஸுக்கு கீழே போயிடுச்சு. நம்மளுடைய ஆவரேஜ் பை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 198, அதுக்கு கீழே போயிடுச்சு. நம்மளால் அதை வாங்கவும் முடிஞ்சிச்சு. நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருந்த HCL டெக்னாலஜிஸ் 1200 கீழே போனால் வாங்குவோன்னு சொல்லியிருந்தோம். அது நம்மளால் நிறையவே வாங்க முடிஞ்சிச்சு. லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், நான் ஸ்விங் ட்ரேடிங்கும் நான் ட்ரை பண்ண போகிறேன், ஸ்மால் கேபிட்டலை வச்சுட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய அப்டேட். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் எனக்கு ரொம்ப சிறிய லாபம் தான் கிடச்சிது. 69 ரூபா தான் எனக்கு கிடச்சிது. செகண்ட் டே ஸ்விங் ட்ரேடிங்கில் எனக்கு 450 ரூபா நஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேர்ட் டே என்ட்ரான ஸ்டாக் கோட்டக் மஹிந்திரா பேங்க். அது இப்போதைக்கு 380 இருக்குது. என்னுடைய ஆவரேஜ் பை ப்ரைஸ் 381. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரிக்கவரி ஆகி நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் டார்கெட்டை அடிச்சுடும் நான் நம்புகிறேன். இனியும் கொஞ்சம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ரிஃபைன் பண்ணணுமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் ரிவைன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், சக்ஸஸ் ஆன அப்புறம் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத அப்டேட் கொடுத்துருவேன். ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் எந்த ஸ்டாக் பண்ணுறேன்னு நான் சொல்லலை. நான் வீக்லி நம்மளுடைய ரவுண்டப் ஷோவில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நிறைய எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ மெசேஜ் அனுப்புகிறவங்கெல்லாம் யூடியூப்பில் என்னை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஒவ்வொருத்தங்க மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறத விட யூடியூப்பை நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போன வாரம் என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கினீங்க, இந்த வாரம் என்னெல்லாம் வாங்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. நானும் படித்து பார்த்துட்டு அது ஏதாவது நல்ல ஸ்டாக் இருந்துச்சுன்னா நானும் ரெக்கமெண்டேஷன் தரேன்.